சாதி இரண்டொழிய வேறில்லை என்று சொன்ன அவ்வை பிறந்த மண்ணில் மனித குலத்தையே வெட்கி தலைகுனிய வைக்கும் தீண்டாமையும் சாதி கொடுமைகளும் சாதி மோதல்களும் தலைவிரித்து ஆடுகின்றன. பாட்டாளி வர்க்கம் பறிக்கும் தேயிலை பொதுவுடைமை, ஆனால் அந்த பாட்டாளி தேநீர் குடிக்க தனிக்குவளை. கிணறு வெட்ட கொட்ட வேண்டும் அவன் வியர்வை, ஆனால் அந்த கிணற்று நீர் சொட்டுக்கூட குடிக்க அவனுக்கு அனுமதி இல்லை. காலில் போடும் செருப்பை தைக்க வேண்டும் அவன், ஆனால் செருப்பணிந்து அவன் நடந்தால் இந்த கேள்விக்கு பதிலாக ஓர் அதிர்ச்சி தரும் சம்பவம். திண்டுக்கல் மாவட்டம் கோம்புப்பட்டி பஞ்சாயத்தில் உள்ள மெய்க்கோவில்பட்டி என்கிற கிராமம். ஜனவரி மாதம் 7ஆம் தேதி 2010 வருடம் அன்று இரவு சுமார் 8 மணி அளவில் தமிழ்ச் சமுதாயமே வெட்கப்பட்டு தலைகுனியும் சமூக அநீதி நடந்தேறியது. பொங்கல் பண்டிகைக்காக வீட்டில் வெள்ளையடிக்க சுண்ணாம்பு வாங்கச் சென்றார் தலித் வகுப்பைச் சேர்ந்த இளைஞர் சடையாண்டி. டேய் கீழ்சாதி பயல, எப்படா நீ செருப்பு போட்டுட்டு நடக்கலாம் என்று மிரட்டியபடியே ஆரோக்கியசாமி என்பவரும் அவருடைய கூட்டாளிகளும் சடையாண்டியை சூழ்ந்து கொண்டார்கள். சடையாண்டியின் சாதி பெயரை இழிவாகச் சொல்லி தகாத வார்த்தைகளால் வசை பாடி அவரை கடுமையாக தாக்க சடையாண்டி நிலைகுலைந்து கீழே விழுந்தார். அந்த வெறி கும்பல் சடையாண்டியின் செருப்பாலேயே அவரை அடித்து ஒரு கொம்பில் மலத்தை எடுத்து அவர் வாயில் திணித்தது. இந்த சாதி கொடுமையை பற்றிய முழு தகவல்களையும் விசாரித்து பெறுவதற்கு ஒரு உண்மை கண்டறியும் குழு திண்டுக்கல் மாவட்டம் மெய்க்கோவில்பட்டி கிராமத்திற்கு சென்றது. நந்தனார் சேவாசிரம் அறக்கட்டளையைச் சேர்ந்த திரு தடா பெரியசாமி அவர்கள் தலைமையில் ஹிந்து ஷெட்யூல்டு வகுப்பினர் ஷெட்யூல்டு பழங்குடியினர் தொழிற்சங்கத்தின் பொறுப்பாளராக இருந்த திரு பிரபாகர், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் திரு குமரேசன், திரு ராமலிங்கம் மற்றும் தேசிய விழிப்புணர்வு இயக்கத்தைச் சேர்ந்த திரு கிருஷ்ணன் ஆகியோர் அடங்கிய குழு ஜனவரி 25ஆம் தேதியன்று மெய்க்கோவில்பட்டிக்கு விஜயம் செய்தது. முன்னர் சொன்ன சம்பவம் உண்மையிலேயே நடந்ததா? பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் சடையாண்டி என்ன சொல்லுகிறார்? அந்த கூட்டத்தில் அவங்க செருப்பு கட்டிருக்காங்க சார். அப்போ நான் ஆரிசன் சொன்னாங்க சார், இந்த பள்ளத்தில் சொன்னால் கேட்க மாட்டாங்க, எங்கள் வாயில் பிய்யது எங்கள் அடுத்து இனிமேல் நம்ம இதோட எவனுமே செருப்பு தர மாட்டாங்க, இது பாடமாக இருக்கும் சார். இப்போ அன்பு வாயில் பிய்யது பின்னாடி பசங்க கூட அனுப்பி விட்டுருக்காங்க சார். அனுப்பி வளர்க்கட்டாங்க போயிருந்தாங்க. காலை அங்கே